ஆமா, நம்ம எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் யாருக்கு தெரியும்? எல்லாரும் வைக்கிறாங்கன்னு நாமளும் வைக்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் அத நாமளே 100 தடவை பாக்குறதும் அது ஒரு தனி சுகம் தானே. நைட்டு ஃபுல்லா விடிய விடிய ரீல்ஸா பார்த்தா கரும தூக்கம் வந்து தொலை மாட்டேங்குது. காலையில வேலை செய்யலாம்னு வந்தா தூக்கம் சொக்குது. கடவுளே, ஓனர் கண்ணுல மட்டும் பற்றக்கூடாதுப்பா, இந்த வேலையும் போயிடும். தலைவலியும் மாத்திரை போட்டாலும் உடம்புலியும் மாத்திரை போட்டாலும் அது வயிற்றுக்கு தான் போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு எப்படி தெரியும்? தலைவலினா தலைக்கு போக, உடம்புலினா உடம்புக்கு போக. ஏதாவது தனி வலி வச்சிருக்கோமோ? வச்சிருக்கோம். நம்ம ஆளுகிட்ட பேசி 1 வாரத்துக்கு மேல ஆகுது. பேசலாமா வேணாவா? இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாவ? பேசினாலும் சண்டை வருது, பேசலாலும் ஏன் போன் பண்ணலன்னு திட்டுறா. ஒரே ரோதனையா பூசிடா இவ கூட. 10 மணி கதவை தேரடி. உன்னை என்னைய சேர்த்து வைக்கிறதுக்குதான் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீ பாட்டுக்கு டைவர்ஸ் கீவர்ஸ் போயிடாத. இருந்தாலும் பெரிய கருப்பா, உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு எகத்தால திமிழ ஆகாது. யோ மாமா, ஆகாசவாணி கொஞ்சம் அமுக்குறியா? நீ எரிகிற அடுப்புல எண்ணெய் ஊத்திக்கிறியா? அவ காதுல விழுந்துச்சுன்னா 7 8 ஆக்கிடுவாயா? ஏயா நீ வேற சும்மாவே கதவை கம்பு போட்டு ஓட்டி வச்சிருக்கா. இதுல இது வேறயா? பட்டு கொஞ்சம் 10 மணி பங்காளி, எப்படி அந்த நேரத்துல கூட உன்னால 10 மணி படாத மணின்னு கொஞ்சம் முடியும்? கடவுளே, நான் பெருசா ஒன்னும் கேட்கல. இந்த வீடியோ பாக்குறவங்க சிரிச்சா அழகா இருப்பாங்க. கொஞ்சம் அவங்கள மட்டும் இப்போ சிரிக்க வைங்க. அது போதும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. பேசுறத பார்த்தா எப்படியா பட்ட பேசியே கவர் பண்ணுவாங்க.